நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்துல வந்து இந்த ப்ரீவியஸ் டே டிஃபனுக்கு வந்து அரிசி உப்புமா போட்டிருந்தாங்க. அந்த அரிசி உப்புமானா வித்தியாசமா இருந்தது. ரெகுலர் அரிசி உப்புமா மாதிரி இல்லை. அதை போயிட்டு வந்துட்டு நான் அம்மாட்ட சொன்னேன். அது ரொம்ப திஸ் வாஸ் லைக் ரியலி யங். என்ன எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்குமா, 8 இயர்ஸ் இருக்கும். போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அது வித்தியாசமாக இருந்தது. அந்த ரெகுலர் அரிசி உப்புமா மாதிரி இல்லை, நல்ல ஒரு தேங்காய் வாசனையோட ஜாஸ்தி இருந்தது. அப்போ அம்மா தாட் சரி எப்பவும் அரிசி உப்புமாவில் வந்து கொஞ்சம் தேங்காய் இருக்கும், பட் இது இன்னுமே கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குது. முதல்ல அந்த அரிசி உப்புமா எனக்கு ரெகுலராக பண்ணி கொடுத்து இதுவான்னு கேட்டால் நான் சொன்னேன் இது இல்லைன்னு. தென் இட் வாஸ் another ரெசிபி, தேங்காய் பால் அரிசி உப்புமா. ஸோ அதுதான் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் ராகேஷ் அதே மாதிரி சொன்னதுனால I thought I would try out new recipe. So குக்கர்ல வந்து இப்போ முதல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். It should be made only in வெங்கல பானை. அதுக்கு தான் அந்த திண்டு வெங்கலம்னு ஒன்று யூஸ் பண்ணுவா. அந்த வெங்கல பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அந்த அடியில் அந்த we call it தொப்பைன்னு சொல்லுவோம். அது அதில் வந்து ஃபுல்லாக அரிசி மாவை தடவுவா. அதை தடவை வச்சு அப்படி கவுத்து வச்சா அது காஞ்சிரும். அது தென் தே கீப் இட் ஆன் தி அடுப்பு வச்சு. ஏன்னாக்க when you wash it அப்படியே வச்சாக்கா அது அப்படியே கறி பிடிச்சி போயிடும். இதுன்னா அந்த மாவில் கறி போய் when you wash it அப்படியே உதுந்துடும். டெக்னிக்ஸ் அதெல்லாம் அவளுக்கு நிஜமாவே எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. such a wonderful thing. adapted over a period of time. அதே மாதிரி பண்ணி தென் அதில் தான் அரிசி உப்புமா பண்ணுவா. இப்போ இது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடு. ரொம்ப போடாத உளுத்தம் பருப்பு, காது செவிடா போடும் நிறைய சாப்பிட்டா. அது சொல்லுவா மை கிராண்டி. கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் தென் வெத்த மிளகா கிள்ளி போடும், சின்ன கிள்ளி போடும். முதல்ல அரிசியை உடைச்சி வச்சிருக்கணும் நம்ம. ஒரு half டீஸ்பூன் பெருங்காயம், அரிசி 1.5 கப் 1.5 மெஷர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, அதாவது பாசி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகு ஜீரகம், அது எல்லாத்தையும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம், 2 டீஸ்பூன் சொல்லலாம். 2 டீஸ்பூன் சொல்லலாம். சரி, பண்ணி இப்போ உடைச்சு இங்க வச்சிருக்க. உடைக்க கூடாது, அதான் தயிர்ல பிசிறி வைக்கணும்னு என்ன மறந்து போயிட்டே நீ. ஓகே ஓகே. தயிர்ல நல்லா பிசிறி ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் இப்போ யூ டோன்ட் யூஸ் தி இந்திரம். ஸோ மிக்சியில் நீ பண்ணேன்னு வச்சுக்கோ, அது கரெக்டாக அந்த பதம் நல்லா இருக்கும். அதுவும் இந்த தண்ணியில் வச்சா வேற மாதிரி வாசனை வரும். இதுனா அந்த மோர் வாசனையும் கொஞ்சம் இருக்கும், தயிர் வாசனை. இப்போ இதில் ஆட் பண்ணிட்டுமா? ஆட் பண்ண அப்புறம் வந்து நீ இதெல்லாம் தாளிச்சுட்டு யூ ஆட் திஸ் நொய். அதை கொஞ்சம் பெரட்டிக்கோ, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோ அதில். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் வாசனை. தேங்காய் எண்ணெய் தான் வாசனை அதுக்கு. நல்ல வாசனை வருது பாரு. இப்போ வந்து இதில் எவ்வளவு 3 மெஷர்ஸ் போட்டுக்கோமா? 1.5 பெரிய அழகாக்கு வச்சுக்கோ. 1.5 பெரிய அழகு கரெக்ட். இப்போ வந்து நல்லா இந்த தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட் பாலும் 2ஆம் பாலும் கலந்து வச்சிருக்கேன். ஸோ தட் இட் நீட் நாட் பி டூ திக் ஆர் டூ தின். ஷூர், இட்ஸ் அ மீடியம். ஓகே. இப்போ வந்து அதை விடு. அதில் 7 டம்ளர் வச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப செவக்க வரக்கணும்ன்றதெல்லாம் வேண்டாம். அப்புறம் திட்டமாக அதுக்கு உப்பு போடும். போடலாமா? திட்டமாக போடு, ரொம்ப போட்டுறாத. பண்ணி எத்தனை விசில் இது? தேங்காய் இப்போ போடலாமா அப்புறமா? இப்போ வேண்டாம், அது அப்புறம் தான். மேலே கொஞ்சோண்டு நல்ல தேங்காயும் கடைசியில் விடணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்ல வாசனையாக இருக்குது. ஓகே. இது என்ன ஒரு 3 விசில்? 3 விசில்ஸ். பட் டிபெண்டிங் ஆன் யுவர் குக்கர். சி ஒரு குக்கர் ஒரு மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து இப்போ அம்மா சொன்ன மாதிரி இந்த வெங்கல பானையில் வச்சு பண்ணா ஓரத்தில் அந்த காந்தல் வந்து. ஆமாம். ஆஹா, கீழே கொஞ்சம் காந்தலும் இருக்கு. கொஞ்சம் அதான் பார்த்தேன் நானும். இப்படி பண்ணி அப்படி விட்டுணும், அவ்வளோதான். இப்பெல்லாம் சரியா இருக்கா பாரு, வாசனை இருக்கா பாரு. வாசனை இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ see it is அந்த மிளகா, தேங்காவா, தேங்காய் பாலா, இட் ஹேஸ் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். அதாவது அந்த க்ரன்ச் அந்த ஓரத்தில் வந்து இந்த குக்கரில் பண்ணதுனால ஒரு காந்தல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதோட க்ரன்ச் ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த தேங்காய் பாலில் நம்ம குக் பண்ணி கொஞ்சம் மேலே ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோகனட் அண்ட் தேங்காய் எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணது. நீ சின்ன வயசில் சாப்பிட்டது மாதிரி இருக்கா அப்போ ரெசிபி? அதே மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் தே ஆல்சோ மஸ்ட் ஹவ் டன் இட் ப்ராபப்ளி இன் தேங்காய் பால். ஆடட் லிட்டில்
இந்த காலத்துல வந்து இந்த அரிசி உப்புமா வந்து வெங்கல பானையில பண்றது அப்படின்றதே வந்து மெஜாரிட்டி கிடையாது. அந்த காலத்துல அதுதான் பை டிஃபால்ட். ரைட். இப்போ இந்த பிடி கொழுக்கட்டையில வந்து உள்ள ஒரு வெல்லம் ஒரு பீஸ் வைக்கிற மாதிரி இதுக்கு வந்து நல்ல ஒரு மவுண்டன் மாதிரி யூ மேக். நடுவில் அப்படி ஒரு ஓட்டை பண்ணி கட்டினை அந்த மணல் இருக்கிற கட்டினை அதுக்கு மேலே அப்படியே சக்கரை தூவி. இதில் வந்து சில சமயம் வந்து சக்கரை ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு நெய் போடணும். சில சமயம் நெய் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு சக்கரை போடணும். மாறி மாறி சாப்பிட்டதுனால தான் நான் இந்த சைஸில் இருக்கேன். கையில் கொடு மச்சி காப்பா. நான் எப்பவுமே உமாச்சி காப்பா சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன். ஓகே, தேங்க்ஸ்.